ஹலோ ஆல், வெல்கம் டு மிஸ்டீரியஸ் மெடிக்கோஸ். இதில் நம்ம பார்க்கக்கூடியது எம்டி கிளாஸஸ் தான். நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம டெய்லிக்குமே மார்னிங் ஒரு வீடியோ, ஈவினிங் ஒரு வீடியோ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், தேக இலக்கணம். அதாவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய 7 தாதுக்கள் இருக்கு இல்லையா, அதை வச்சு எப்படி நம்ம பர்ஃபெக்டான ஸ்டடி பிளானை மேக் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான கான்செப்ட் என்ன அப்படின்னா பிரகிருதி. அதாவது நம்ம எப்படி பிறக்கும் போது இருந்துச்சோ அந்த ஃபார்மேட்டில் இருக்கக்கூடியது பிரகிருதி. விக்ருதி அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன், நம்மளோட ஸ்ட்ரெஸ், நம்மளோட ஃபுட்டு, அப்புறம் சுற்றி இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்னால நம்ம பாடி எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்குன்ற 2 விதமான உடல்நிலை இருக்குது. இப்போ நம்ம எம்டி எக்ஸாமுக்கு நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா விக்ருதின்னு சொல்லக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஸ்டேஜ் ஆஃப் பாடியை நம்ம ப்ராப்பரான ஸ்டேஜுக்கு, அதாவது நல்ல நிலைக்கு எடுத்துகிட்டு வரணும். அதை ப்ராப்பராக எடுத்துகிட்டு வந்தாலே எக்ஸாமுக்கான அந்த பதட்டமும் குறையும். பை த சேம் டைம் ப்ரிப்பரேஷனும் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸ்டடி ஷெடியூலில் பார்க்கலாம். பிரகிருதி விக்ருதிக்கான பேலன்ஸ் ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் விஷயம், நம்மளோட நிலை. நம்ம சமநிலையில் இருக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம எக்ஸாம் டைம் வரும்போது அதிகமாக பேனிக் ஆகாமல் கொஞ்சம் நெய், அப்புறம் நல்லா ஆயில் பாத் எடுக்கிறது, விதவிதப்பான கொஞ்சம் மைல்டான ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட பிரெயின் அந்தளவுக்கு வீக் ஆகாமல் கொஞ்சம் ஆக்டிவாகவே இருக்கும். இதனால் படிக்கும் போது நம்மளுக்கு ரொம்பவே நல்லது. பாயிண்ட் நம்பர் 2, நம்மளோட பல்ஸை நம்ம பார்க்கணும். அதாவது நம்மளோட நாடி நிலையை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம நாடியை நம்மளே கவனிக்கும் போது நம்மளோட வாதம் சரியான நிலையில் சீராக இருக்கும்போது நம்ம படித்தோம் அப்படின்னா நம்ம படிக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளுக்கு தெளிவாக புரியும். பை த சேம் டைம் நல்லா மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகும். ஸ்டெப் 3, நம்ம படிக்கக்கூடிய நேரத்தை நம்ம மென்ஷன் பண்ணணும். அதாவது டைம் மேனேஜ்மெண்ட். முக்கியமாக நம்ம கபகாலம்னு சொல்லக்கூடிய காலையில் 6 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம மனப்பாடம், அதாவது மெமரைஸ் பண்ணக்கூடிய டாபிக்ஸை படிக்கணும். அது அப்படியே நம்ம பித்த காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய 10 மணி, அதாவது காலைல 10 மணிலேருந்து மதியானம் 2 மணி வரைக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் டிஸ்கஸ் பண்ணக்கூடியது, இல்லை கொஞ்சம் தியரிட்டிக்கால விஷயத்தை எல்லாத்தையும் அந்த நேரத்தில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணியோ இல்லை படித்தோ பார்க்கக்கூடியதை அந்த நேரத்தில் வச்சுக்கணும். இதனால் நம்மளோட மார்க்கும் ரொம்பவே எக்ஸாம் டைமில் கூடும். முதல்ல பார்க்கக்கூடியது சாரம். அதாவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உணவு எல்லாத்தையும் எக்ஸ்ட்ராக்டாக எடுத்துகிட்டு போய் நம்ம செல்ஸுக்கு கடத்தக்கூடியது தான் சாரம் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு நம்ம எப்படி படிக்கிறதுல யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம புது விஷயங்களை படிக்கும்போது அதை சின்னதாக ஸ்ப்ளிட் பண்ணி படிக்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக புரியும். பை த சேம் டைம் நம்ம அடுத்த சாப்டருக்கோ இல்லை அடுத்த பேஜ்க்கோ போகும்போது அதோட கண்டினியூவேஷன் ஈஸியாக மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகும். இதை நம்ம ப்ராப்பராக எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்க. ஸோ சாரம்னு தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறோம். நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய அந்த ஜூஸ், அந்த எக்ஸ்ட்ராக்ட் என்ன பண்ணும் அப்படின்னா அதை நல்லா அப்சர்வ் பண்ணி நம்மளோட செல்ஸுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுறது தான் சாரமோட வேல்யூ, அதாவது அப்சார்ப்ஷன். இதை வச்சு நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னா, நம்ம படிக்கக்கூடிய விஷயத்தை சின்ன சின்ன செக்மெண்ட்ஸாக நம்ம பிரிச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் 1 பார்ட் 1, அப்புறம் குட்டியாக பார்ட் 2, அதுக்கப்புறம் பார்ட் 3, பார்ட் 4ன்னு சொல்லிட்டு ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கணும். அதுலேயே நீங்கள் கீழே பாருங்கள், சின்னதாக ஒன்று படிக்கிறோம், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம், அதை ப்ராசஸ் பண்ணி பார்க்குறோம், கடைசியாக அதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். இதுதான் ஸ்ட்ராட்டஜி. இப்போ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த சாரமை சரியான நிலையில் வைக்கணும் அப்படின்னா, நம்ம படிக்கக்கூடிய நேரம் ரொம்ப நேரம் ஒரே இடத்துல நம்ம உட்காந்து படிக்கிறதோ இல்லை ஒரே போஸில் நம்ம உட்காந்து படிக்கிறத விட்டுட்டு கொஞ்சம் நேரம் நம்ம உட்காந்து ரொம்ப நேரம் படிக்கிறோம் அப்படின்னா சின்னதாக ஒரு வாக் போயிட்டு வரதுனால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சாரத்தோட நிலை சரியாகும். இதனால் நம்மளுக்கு மந்தத்தன்மை ரொம்பவே குறையும். 2வது ரத்தம். ஓகேங்களா, சாரம், அதுக்கப்புறம் செந்நீர். இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம படிக்கக்கூடிய விஷயத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆக்சிஜன் சப்ளை. ஓகேங்களா, நம்ம உடம்புக்கு நல்ல ஆக்சிஜன் இருந்தால் மட்டும்தான் அது நம்மளுக்கு ஆர்பிசிக்கெலாம் எடுத்துகிட்டு போய் நம்மளை ஆக்டிவாக வச்சுக்கும். இதனால் நம்ம படிக்கிற நேரத்தில் கொஞ்சம் டைம், ஒரு 3 to 5 minutes மட்டும் பிராணாயாமம் நம்ம மஸ்ட்டு பண்ணணும். இதனால் நம்மளோட மெமரி பவர் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும். 3வது சதை. நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா சக்தியுமே கொடுக்கக்கூடியது நம்மளோட மசில் பவர் தான். ஸோ நம்ம ரொம்ப நேரம் உட்காந்து படிக்கிறதுக்கு நம்மளோட மன வலிமை எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி நம்மளோட பொசிஷனும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆல்ரெடி பார்த்த மாதிரி நம்ம சின்னதாக நம்மளுக்கு சாரத்துக்கான நடக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி நம்மளோட முதுகு இருக்கு இல்லையா, முதுகு எலும்பு நம்ம நேராக உட்கார்ந்து அது மாதிரி ஸ்ட்ரெயிட்டான போஸ்டில் தான் உட்காரணும். ஏன்னா இன்கேஸ் நம்ம அதை கொஞ்சம் மாறணும் அப்படின்னா நம்மளோட முதுகு நலமும் சரி, நம்மளோட அந்த மசில் டிஷ்யூஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரொம்பவே சீக்கிரமாக டயர்டாகும். இதனால் நம்ம என்ன பண்ணணும், நம்ம படிச்சுட்டு ஒரு 3 to 5 minutes நல்ல ஷோல்டருக்கான ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ் நம்ம நல்லா பண்ணணும். இதனால் நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த மசிலில் அதிகமாடியான டென்ஷன் ஏற்பட்டு நம்ம ரொம்பவே டயர்டாக ஃபீல் பண்ண மாட்டோம். ரொம்ப நேரத்துக்கு படிக்க அது ஹெல்ப் ஆகும். 4வது கொழுப்பு.
நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மூளையாக இருக்கட்டும், நரம்பு மண்டலமாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே லூப்ரிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது ஈரத்தன்மை. இதுக்கு ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மூளையில் இருக்கக்கூடிய நரம்பில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு தான். நம்ம படிக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம படிக்கக்கூடிய விஷயத்த நம்ம மனசில் விஷுவலைஸ் பண்ணி படிக்கணும். இதனால் நம்ம மூளைக்கு இருக்கக்கூடிய அந்த லோட் வந்து நல்லாவே ரெடியூஸ் ஆகி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி வந்து அதிகமாகும். இந்த ப்ராசஸ் நம்ம சரியாக செய்யணும் அப்படின்னா, நம்ம உடம்புக்கு தேவையான ஃபேட்டி ஃபுட்ஸ் நம்மளுக்கு எடுத்துக்கணும். நல்லா தேங்காய் எடுத்துக்கணும், நெய் பொருட்கள் எடுத்துக்கணும், பால், தயிருங்கிற ஃபேட்டி திங்ஸு நம்ம கரெக்டான அளவில் நம்ம எடுத்துக்கணும். இதனால் நம்ம பிரெயினில் இருக்கக்கூடிய அந்த நியூரலாஜிக்கல் கனெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே ஸ்ட்ராங்காகி ஆக்டிவாக வேலை செய்யும். அடுத்தது எலும்பு. நம்ம உடம்புக்கான ஃபுல் ஸ்ட்ரக்சரே கொடுக்கறது இதுதான். நம்மளுக்கு நிலையான கான்சன்ட்ரேஷனும் இந்த எலும்பு தான் கொடுக்குது. ஏன் அப்படின்னா, நம்மளுக்கான ஸ்டெபிலிட்டியும் சரி, ஃபோக்கஸும் சரி கொடுக்கக்கூடியது இந்த எலும்போட வேலையாக தான் இருக்குது. இது எப்படி நம்ம படிக்கிறதுல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்ஃபெக்டான ஒரு டைம் எடுத்துக்கோங்க. அந்த குறிப்பிட்ட டைமில் நீங்கள் ஒரே ஒரு டாப்பிக்கு தான் படிக்கணும், இல்லை ஒரு சப்ஜெக்ட் தான் நீங்கள் படிக்கணும். இதை தான் நம்ம சிங்கிள் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவோம். அந்த டைமில் நம்ம அந்த விஷயத்தை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறதுனால அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன புரியாத விஷயம் கூட நம்மளுக்கு அந்த நேரத்தில் ரொம்பவே நல்ல விதத்தில் புரியும். இது எப்போ நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கக்கூடிய சப்ஜெக்டாக இருக்கட்டும், இல்லை எத்தனை முறை தான் நான் படித்து பார்த்தேன் பட் எனக்கு இந்த விஷயம் மட்டும் புரியவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாப்பிக்காக இருக்கட்டும், அதுக்கான ஸ்ட்ராட்டஜியாக இந்த விஷயத்தை நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம். நம்ம போனை நல்ல ஆக்டிவாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வச்சுக்கணும், இந்த ப்ராசஸில் நல்லாவே ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ப்ராப்பரான ஸ்லீப் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதனால் நம்மளோட நர்வஸ் சிஸ்டமும் சரி, நம்மளோட ஸ்கெலிட்டல் சிஸ்டமும் சரி ரொம்பவே ஆக்டிவாகவும் சரி, பை த சேம் டைம் நல்லா இம்ப்ரூவைஸ் பண்ணி ரெகுலேட் பண்ணிக்கும். அதனால் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ படிக்கிறோமோ அதுக்கு கரெக்டான அளவுக்கு நம்ம தூங்கவும் செய்யணும். நம்ம இன்கேஸ் தூங்குறத நம்ம ஸ்பாயில் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, இதனால் நம்ம போன் ஸ்ட்ரென்த்தும் சரி அது ஆட்டோமேட்டிக்காக குறையும். இதனால் நம்மளோட மெமரி பவர் ரொம்பவே குறைஞ்சி படிக்கிற விஷயம் அந்தளவுக்கு பிரெயினில் அடாப்ட் ஆகாது. அடுத்தது பார்க்கக்கூடியது மஜ்ஜை. அதாவது எலும்புக்குள்ளே ஒன்று ப்ரௌன் கலரில் இருக்கும். நல்லா நான்வெஜ் சாப்பிட்றவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதுதான் நம்ம மஜை அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளோட மெமரி பவரை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். இதனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சின்ன சின்ன விஷயம் நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்க விஷயத்தை எல்லாத்தையும் ரீகால் பண்ணி எடுத்து வர முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட ஃபோன் நம்பராக இருக்கட்டும், நம்ம அட்ரஸாக இருக்கட்டும், நம்ம ஓல்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இது மாதிரி ஸ்டோர் பண்ணியிருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நம்மளுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறதோட வேலையாக இந்த நர்வ் டிஷ்யூ தான் நம்மளுக்கு செஞ்சிட்ருக்கு. இதை நம்ம ஸ்ட்ரென்த் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நம்ம பாதாம், அதுக்கப்புறம் நட்ஸு, இது மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸு, இது மாதிரி விஷயங்கள், ஃபேட்டி திங்ஸ் எல்லாத்தையும் ப்ராப்பராக நம்ம எடுத்துக்கணும். அதாவது அது எப்படி இருக்கும், என்ன டெக்ஸ்சரில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஜைன்னு சொல்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரி மாய்ஸ்சர் நிறைஞ்ச ஒரு ஸ்ட்ரக்சர். ஸோ அதுக்கு ரிலேட்டடான ஃபுட்ஸு, நீங்கள் பாலாக இருக்கட்டும், ஆல்மண்டாக இருக்கட்டும், வால்நட்டு, ஃப்ளாக்ஸீடு, கீ, மில்க்குன்னு சொல்லிட்டு அந்த டெக்ஸ்சரில் இருக்கக்கூடிய ஃபுட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ப்ராப்பரான மெமரி பவர் நல்லாவே நம்மளுக்கு பூஸ்டப் ஆகும். இப்போ உங்களுக்கான பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள்ஸாக இப்போ நீங்கள் பார்க்கலாம். முதல்ல இருக்கக்கூடிய அந்த பையனை பாருங்களேன், அவனுக்கு ரொம்பவே டயர்டாக ஃபீல் ஆகுது, எதுக்குடா படிக்கிறோங்கிற மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபீல் ஆகுது. ஏன் அப்படின்னா, அந்த மூளையில் இருக்கக்கூடிய அந்த டிஷ்யூஸ் எல்லாமே ரொம்பவே ட்ரைன் அவுட் ஆகிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், நல்ல ஆயில் போட்டு அவனுக்கு நல்ல மசாஜ் ஒன்று அந்த பையன் எடுத்துக்கணும். அடுத்தது நல்ல மைல்டான ஃபுட்டாக அவன் நல்லா எடுத்துக்கணும். இதனால் என்னாகும் அப்படின்னா, அவனுக்கு சின்ன விஷயத்தை படித்தாலே டயர்ட் ஆகிறது, வெறுப்பு வரதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அவாய்ட் ஆகும். அடுத்த ஸ்டூடெண்ட்டை பாருங்கள், இவனுக்கு தாது, அதாவது சொல்லக்கூடிய ரசத்தாது வந்து இஷ்யூவாகிருக்கு. இதனால் அவனுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன விஷயத்திலும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ரொம்பவே லேசியாக அவன் ஃபீல் பண்ணுவான். இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நீராகாரம், அதுக்கப்புறம் நல்லா டீஹைட்ரேஷன் இல்லாமல் ஹைட்ரேஷனாக வச்சுக்கக்கூடிய ஃபுட்ஸு, அப்புறம் ஃப்ரூட்ஸு, இதெல்லாம் நம்ம ப்ராப்பராக எடுக்கிறதுனால அந்த ரசத்தாது ஆட்டோமேட்டிக்காக கூல் டவுன் ஆகி நம்மளுக்கு ரொம்பவே ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஓவராலாக இதை தான் நம்ம அட் லாஸ்ட் நம்ம ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எல்லா தாதுவும் கரெக்டான நிலையில் இருக்கும் போது நம்மளோட பிரெயின் பவரும் சரி, ஃபோக்கஸும் சரி கரெக்டான ஸ்டேஜில் இருக்கும். இதனால் படிக்கக்கூடிய சின்ன விஷயமா இருந்தாலும் ரொம்ப வருஷத்துக்கு நம்மளுக்கு அது பிரெயினில் ஸ்டோர் ஆகி இருக்கும். ஃபைனலாக சொல்லக்கூடிய ஒரு கீ பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் படிக்கக்கூடிய ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் நீங்கள் எக்ஸாமோட டென்ஷன் இருக்குது, எனக்கு அந்த ஸ்கோர் பண்ணணும், மார்க் வரணும் அப்படின்லாம் படிக்காமல், நம்ம இந்த விஷயத்தை படித்தா நம்ம பிரெயினுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கிது அப்படிங்கிற இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிச்சிங்கனாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட அந்த 7 தாதுஸும் கரெக்டான ஸ்டேஜில் இருக்கும். கரெக்டான மெடிடேஷன், கரெக்டான பீஸ்ஃபுல்லான மைண்ட், பாசிட்டிவ் தாட் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக எம்டிலையும் சரி, எம்ஆர்பிலையும் சரி கண்டிப்பாக உங்களால் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே மார்க் வாங்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.